வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது என்ன பாக்ஸ் பிரிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க. நம்மளால் வீடியோ போட முடியலைங்க. இப்போ தான் வீடியோ போடுறேன். இதில் வந்து பாப்பா தான் இந்த பாக்ஸை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் அனுப்பிச்சி விட்டவங்க யாருன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து முனீஸ்வரன் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் தம்பி தான் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. முகம் தெரிஞ்ச உறவுகளே வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அவர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? பாருங்கள், இது வந்து நம்ம மாட்டுக்கு வந்து சோள விதை தான். இதோட விதை பேர் வந்து FS29 அப்படிங்கிற ஒரு சோள விதை தாங்க. இது வந்து விதைச்சி விட்டணும். சோளம் மாதிரியே விதைச்சி விட்டுட்டு நம்ம கரையெல்லாம் எடுத்து தண்ணி விட்டோம்னா அது நல்லா வளர்ந்து அடுக்கடுக்காக வளருங்க. கொஞ்ச நாள் ஒரு 3 வருடம் வரைக்குமே இதை வந்து நம்ம அந்த சோளத்தட்டைய மாடுகளுக்கு அறுத்து போடலாம். அந்த மாதிரி உள்ள விதை தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளச்சி வந்து 5 கன்றுக்குட்டி போட்டுருச்சுல்ல. இப்போ வந்து அவளுக்கு கால்சியம் சத்து இதெல்லாம் குறைஞ்சிருக்கும்ல. அதுக்காக இந்த மெட்டபாலிட் மிக்ஸுன்னு சொல்லி அந்த பவுட்ரு வந்து ஒரு 5 பாக்கெட் கொடுத்துருக்காங்கங்க. அது வந்து இதான் அந்த விதை. இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க மாட்டுக்கு யூஸ் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த அந்த 5 பாக்கெட்டையும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்குமே ஒரு பெரிய மனசு வேணும். இது பார்த்திங்கன்னா 250 செனை பிடிச்ச நாள்லேருந்து 250 நாள்லேருந்து ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் வீதம் 10 நாளைக்கு கொடுக்கணும்னு அவங்க தாங்க எனக்கு சொன்னாங்க. எனக்கு இந்த விதையை பற்றியோ இந்த ப்ரோட்டீன் பவுடரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நம்ம லைவில் தான் அந்த சகோ சொன்னாங்கங்க. அப்போ கூட அந்த சீடு வாங்கினீங்களா, அந்த பவுடர் வாங்கினீங்களா வெள்ளச்சிக்கு, நம்ம மணி வந்து செனையாக இருக்கிறப்பவே அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம வாங்கி கொடுக்க முடியல அவங்களுக்கு. அது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க கண்ணுக்குட்டியும் ரெட்டை கண்ணுக்குட்டி போட்டுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளச்சியும் செனையாக இருக்காளா, சரி இவங்களுக்காவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பார்சல் அனுப்புகிறப்ப இந்த அந்த மிக்ஸு பவுடரும் நம்மளுக்கு வந்து கொடுத்து விட்ருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் பாக்கெட் வாங்கி இதை தெரிஞ்சுக்கிட்டாம்ல என்ன பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுக்கணும். இன்னும் வெள்ளச்சி வந்து இப்போ தான் 7 மாத செனையாக இருக்காங்கங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம காடுகளும் நல்ல வேலையாக மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா உலர்ந்து இருந்துச்சு. அவங்க கொடுத்த நேரம் நம்மளுக்கு வந்து காடு ஓட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு நேரமும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த விதையை வந்து விதைச்சி விட்டுட்ருக்காருங்க. விதைச்சி விட்டுட்டு இந்த பார்சல் வந்த மறுநாளே காடுகளில் விதைச்சி விட்டு டிராக்டர் வச்சு உடனே நாங்கள் வந்து உழுதுட்டோங்க. இது வந்து நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து, அதாவது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறத பொறுத்து 3 வருஷம் வரைக்குமே அந்த சோளத்தட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பார்ப்போம். விதைச்சதுக்கப்புறம் அது முளைச்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேங்க. இது ஃபஸ்ட்டு ஓட்டுனதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம வீட்டு செலவு கத்திரிக்கன்று வச்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே பாதி அந்த சைடு தெரியுதுல்ல ஒரு கரை மாதிரி, அதில் வந்து நெல் நாற்று இந்த காட்டில் தான் நம்ம போட்டிருந்தோம். அந்த நாற்றை பிடுங்கிட்டு குண்டு வகை நெல்லும் போட்டிருந்தோம், அம்மன் வகை நெல்லும் போட்டிருந்தோம். அந்த குண்டு வகை நெல் போட்டதுக்கப்புறம் அம்மன் நெல் போட்டு கூட இப்போ வீடியோ கூட போட்டிருந்துருப்பேன் ஷார்ட்ஸில். அந்த இதை போட்டுட்டு மீதி இருக்க பயிர் கத்தைகளை அந்த காட்டில் பாதியை அந்த நாத்தாங்காலில் ஃபுல்லாக நட்டு விட்டுட்டோம். பார்த்திங்கனாலே தெரியும், இதுதான் அந்த வயல். நட்டதுக்கப்புறம் மீதி உள்ள இந்த காட்டை தான் வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து சோள விதை இந்த விதையை விதைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டாங்கங்க. ஹஸ்பண்ட் வந்து சாயந்தரமே கரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் சின்ன காடு தானே, ஆள் வீட்டு எடுக்காட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டே எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி மழை வேற, கிளைமேட் ஒரு மாதிரியே இருக்கனால அடிக்கடி மழை வந்துடுது. அதனால் நம்ம வந்து காடுகள் அப்படி ஓட்டின உடனே நம்ம தாமதிக்காமல் வந்து நம்ம வந்து கரை எடுத்துடணும். இல்லாட்டினா மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம கரை எடுக்க ரொம்பவே சிரமம் ஆயிடுங்க. அதனால் ஹஸ்பண்ட் வந்து உடனே சிரமத்தை பார்க்காம அந்த காட்டில் வந்து கரை எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அவராகவே கரை எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம், அல்லது மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதாங்க. ஓகேங்க, பாய்ங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.